பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கில் இருக்கும் போகிற தற்குறின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். தற்குறினா வந்து ஒரு விஷயத்த வந்து முட்டாள்களுக்கு பேர் தான் தற்குறின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு ஓட்டு போகிறவங்க தான் தற்குறி. இப்போ நாங்கள் மாற்றம் தேடி வந்திருக்கோம். நாங்கள் வந்து தற்குறி கிடையாது. நாங்கள் எல்லாம் அரசியல் அறிவோட தெரிஞ்சு தான் நாங்கள் இதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இது அதாவது திரும்ப திரும்ப அவங்க தவறு பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போடுறவங்க தான் தற்குறி. முதல்ல அந்த தற்குறிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தாதீங்க. மாற்றத்துக்காக நாங்கள் தேடி வந்திருக்கோம். நீங்கள் அடுத்த தலைமுறைக்காக டிவிகேக்க வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு வந்து அச்சய பாத்திரம் கிடையாது. திரும்ப திரும்ப வந்து நீங்கள் தோண்டி தோண்டி எடுக்க வந்து இங்கே பணம் கொட்டாது. நீங்கள் எடுக்க உங்கள் கடன் தான் உங்கள் மேலே ஏறிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, 5000 கொடுக்குறாங்க, 10,000 கொடுக்குறாங்கன்னு பார்க்காம மாற்றத்துக்காக உங்கள் குழந்தைகளுக்காக பாருங்கள். அடுத்த தலைமுறைக்காக டிவிகேக்க வந்து தேர்ந்தெடுங்க. ஆனால் அப்படி இல்லை. கொள்கைனா என்ன? கொள்கைனா 5 தலைவர், கொள்கை தலைவர்னு சொல்லிட்டாங்க. கொள்கை தலைவர்னா அவங்க கொள்கை தான், அவங்க கொள்கை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். காமராஜர் என்ன கல்விக்கு, அதுதான் எங்கள் கொள்கை, முதல் கொள்கை. அஞ்சலி அம்மாள் அவங்க சமூக சேவை, அவங்களும் கொள்கை தலைவர் தான். அப்புறம் வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களும் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. வீரமங்கை அவங்களும் கொள்கை தலைவர் தான். அண்ணல் அம்பேத்கர் அவரோட ஒரு அறிஞர் வேணுங்களா? இப்போ அரசியலுங்கிறது ஒரு சேவை தான், அதுக்கு அனுபவம் தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 21 வயசு ஆச்சுன்னா யார் வேணால் அரசியல் நிற்கலாம். புரியுதுங்களா? இவங்க அனுபவங்கிறாங்க. அனுபவம்னா அம்பேத்கர் சட்டம் எழுதி வச்சு போயிருக்கலாமே. இவங்க ஒரு MBA படித்தாதான் வந்து நீங்கள் அரசியல் நிற்கணும், எம்எல்ஏ ஆகணும்னு எழுதி வச்சு போயிருக்கலாமே. ஏன் வந்து அப்படி எழுதாமல் 21 வயசு பூர்த்தியானா ஏன் அரசியல் நிற்கணும் எழுதி வச்சாங்க? அது ஒரு சேவை மனப்பான்மை தான், பணம் தேவையில்லை. சேவை மனப்பான்மை வேணும் அரசியலுக்கு. நாங்கள் அதே அரசியல் அறிவோட நாங்கள் வந்திருக்கோம். சேவை மனப்பாட்டை தான் அண்ணன் வந்திருக்காரு. நான் டிவிக்கே சப்போர்ட் பண்ணுங்க. தேவையில்லாமல் வந்து தற்கூரி இதெல்லாம் சொல்லி உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையை தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் போக போக உங்களுக்கு இன்னும் வரி அதிகமாகும். அடுத்த எலெக்ஷன்லேயே வரி அதிகமாகி தான் உங்களுக்கு ஆட்சி நடத்த முடியுங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது தமிழ்நாடு. அதை புரிஞ்சு செயல்படுங்க. தளபதி விஜயை பார்த்தோம். அவருடைய பேச்செல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி. பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னார். பணத்தை வாங்கிட்டோட அது உங்களுடைய வரி பணம் தான், நீங்கள் வாங்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னார். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னார். அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில். சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தளபதி நல்லா விளக்கமாக சொன்னார். அதனால் 2026 தளபதி விஜய் 2 கட்சியுமே வேண்டாம். எல்லாமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 2026 தளபதி விஜய் தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் மக்களை விலைக்கு வாங்க முடியாது. பெண்கள் ஒட்டுமொத்தமாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்களிப்புன்ற முடிவில் இருக்கிறாங்க. ஊழலற்ற ஆட்சி. இவர் என்ன என்னால் முடியுமோ அதை தான் நான் வந்து தேர்தல் அறிக்கை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நான் ஆட்சிக்கு வர மாட்டேன், பொய் புழுகள் நான் சொல்ல மாட்டேன், என்னால் என்ன ஜனங்களுக்கு செய்ய முடியுமோ அதை தான் நான் சொல்லி வருவேன்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறத வந்த உடனே நான் விளக்கமாக தேர்தல் அறிக்கையில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் தயவு கூர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு தடவை விசில் சின்னத்தில் வாக்களித்து அவரை வந்து 2026 முதலமைச்சர் ஆக்கணும்னு நம்ம மன்றாடி நாங்கள்லாம் கேட்டுக்கிறோம். எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களை மொத்த அனைவரும் விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க.